கியாம் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பணைய கைதிகளாக பிடிபட்டுள்ளார்களா? கியாம் பிரதேசத்தில் நடைபெற்று வரும் உச்சக்கட்ட தாக்குதல்களும் கொத்து கொத்தாக முத்தமிட்ட சிப்பாய்களும். பெய்ரூட் பிரதேசத்தை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம். ஈராக்கை இலக்கு வைக்கப் போகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும். கடந்த வருடம் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து நேற்றைக்கு முன்தினம் வரையில் ஈராக்கிலும் சிரியாவிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளுக்கு எதிராக மொத்தமாக 206 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் 79 தாக்குதல்கள் ஈராக்கிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும், 125 தாக்குதல்கள் சிரியாவிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும், 2 தாக்குதல்கள் சிரியா ஜோர்டான் எல்லையிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈராக் எதிர்ப்பு பிரிவுகளினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களினால் நூற்றுக்கணக்கான அமெரிக்க சிப்பாய்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் பல மில்லியன் டாலர் பொருட்சேதங்களும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்காவின் பென்டகன் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த தகவல்களை அமெரிக்கா திடீரென வெளியிடுவதற்கான காரணம் ஈராக் மீது அமெரிக்கா தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றது என்பதற்காகவே. மேலும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுவினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த ஒரு வருடத்திற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக 400க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈராக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றார்கள். ஏற்கனவே சிரியாவிற்குள் மீண்டும் உள்நாட்டு போரை அதிகரிப்பதற்கான தூண்டல்களை அமெரிக்க தரப்பினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினரும் மேற்கொண்டு விட்டார்கள். இந்த வரிசையிலே தற்போது ஈராக்கையும் இலக்கு வைத்துள்ளார்கள். காசாவை போன்றும் லெபனானை போன்றும் ஈராக்கினுடைய உட்கட்டமைப்புகளையும் சிதைத்து ஈராக்கிய எதிர்ப்பு தலைமைகளை படுகொலை செய்வதற்கான முன்மொழிவு ஒன்றினை திட்டம் ஒன்றினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் அமெரிக்காவிடம் முன்வைத்திருப்பதாகவும் சில முக்கியமான தகவல்கள் கசிவடைந்துள்ளன. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த திட்டங்களுக்கு அமைவாக அமெரிக்க தலைமைகள் ஈராக்கினுடைய பிரதமருக்கு எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டிருப்பதாகவும் ஈராக்கிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய தாக்குதல்கள் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் சிரியாவிலும் ஈராக்கிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் இலக்கு வைக்கப்படுவது நிறுத்தப்படாவிட்டால் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து ஈராக்கின் உட்கட்டமைப்புகளை சிதைத்து படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் ஈராக்கிய எதிர்ப்பு தலைமைகளும் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். ஈராக் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் அமெரிக்காவினதும் எந்த ஒரு தாக்குதல்களும் பிராந்திய போரை தூண்டிவிடும் என்றும் அறிவித்துள்ளார்கள். மேலும் ஈராக் எதிர்ப்பு தலைமைகள் ஈராக் முழுவதும் உச்சக்கட்ட எச்சரிக்கைகளை பிறப்பித்துள்ளார்கள். அவசரமாக அணிதிரட்டல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் அமெரிக்காவினதும் தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு தயாராகி வருவதாகவும் ஈராக்கிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து சிரியாவின் அலப்போ பிரதேசத்தின் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு சிரியாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளும் அமெரிக்க ஆதரவு பெற்ற கூலிப்படைகளும் தயாராக இருப்பதாக சில முக்கியமான உளவு தகவல்கள் வெளியாகி இருந்தன. ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இவ்வாறான உளவு தகவல்கள் வெளியாகி இருந்தன. இதைத் தொடர்ந்து ரஷ்ய இராணுவத்தினரும் சிரியாவின் அரசு இராணுவத்தினரும் ஒன்றிணைந்து இதிலிப் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் சிரியாவின் வடக்கு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் பயங்கரவாதிகளை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே அலப்போ பிரதேசத்தை இலக்கு வைத்து ஆச்சரிய ஆக்கிரமிப்பு தாக்குதலையும் பயங்கரவாத தாக்குதல் ஒன்றையும் மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக உளவு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து நேற்றிரவிலிருந்து சிரியாவின் அரசு இராணுவமும் ரஷ்ய படைகளும் ஒன்றிணைந்து இதிலிப் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று காலையும் குறித்த பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு பல பயங்கரவாத படைக்குழுக்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து 2 நாட்களுக்கு முன்பு சிரியாவின் பல்மைரா பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலிலே 5 ஈரானின் IRGC குதுஸ் படை வீரர்களும் 12 அரபு படை வீரர்களும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான கள ஆதாரங்களின்படி ஈரானின் IRGC குதுஸ் படை வீரர்களும் சிரிய அரபு படையினுடைய வீரர்களும் ஒன்றிணைந்து அல்டனாஃப் பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 55 கிலோமீட்டர் மண்டலத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் முன்னேறுவதற்காக முயற்சி செய்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஈரானின் IRGC குதுஸ் படை வீரர்களும் சிரியாவின் அரபு படை வீரர்களும் ஒன்றிணைந்து உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே பல ISIS பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் 2 முக்கியமான ISIS பயங்கரவாத தலைமைகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராக வெற்றிகரமாக தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு ஈரானின் IRGC குதுஸ் படை வீரர்களும் சிரியாவின் அரபு படை வீரர்களும் ஓய்வெடுப்பதற்காக சென்றுள்ளார்கள். இவர்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதே போன்று சிரியாவில் உள்ள ISIS பயங்கரவாதிகளுக்கும் நுஸ்ரா பயங்கரவாதிகளுக்கும் 10 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதி அளவிலான உதவிகள் அமெரிக்காவின் USAID NGO நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதனோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய USAID NGO நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் வாஷிங்டன் டைம்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது.
இந்த தகவல்கள் மூலமாக இந்த பயங்கரவாதிகளுக்கு பின்னால் மறைமுகமாக யார் இருக்கின்றார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பெய்ரூட்டின் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 8 மாடி குடியிருப்பு கட்டிடம் ஒன்றினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அமெரிக்காவின் பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளை பயன்படுத்திய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த 8 மாடி கட்டிடத்திற்கு கீழால் சுரங்கப்பாதைகள் காணப்படுவதாகவும் இதற்குள்ளே ஹிஸ்புல்லாவின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான தலைமை அதிகாரி காணப்படுவதாகவும் அவரை படுகொலை செய்வதற்காகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதலுக்கு பிறகு குறித்த கட்டிடத்திற்கு கீழால் எந்தவிதமான சுரங்கப்பாதைகளும் காணப்படவில்லை என்பதனை லெபனானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் குறித்த வான்வழி தாக்குதலினால் 20க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 40க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் லெபனானின் சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. தற்போதும் குறித்த பிரதேசத்திலே மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி படுகொலை செய்யப்பட்டுள்ளாரா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஓரிரு தினங்களிலேயே ஹிஸ்புல்லா இராணுவத்தின் முக்கியமான தளபதியான ஃபுஆத் ஷுக்கூர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து இரண்டாவது முறையாக லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்ட வேளையில் சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். தற்போது மூன்றாவது முறையாக லெபனான் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான கலந்துரையாடல்கள் முடிவடைந்துள்ள நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் இந்த படுகொலை தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக லெபனானினுடைய ஊடகவியலாளர் கலீல் நஸ்ரல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த படுகொலை தாக்குதல்களுக்காகவும் ஹிஸ்புல்லா ராணுவ தலைமைகள் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவுமே இந்த போலியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதாகவும் குறித்த ஊடகவியலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு படுகொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றது என்பது தொடர்பாக முன்னைய காணொலிகளிலும் நான் குறிப்பிட்டிருந்தேன். எனவே இதற்கமைவாகவே தற்போது பெய்ரூட் பிரதேசத்திலே படுகொலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருப்பினும் குறித்த படுகொலை தாக்குதல் தோல்வியடைந்திருப்பதாகவே லெபனானுடைய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து தெற்கு லெபனான் தரைவழி தாக்குதல்களிலும் உச்சக்கட்ட மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கமைவாக மெரோனல் ராஸ் பிரதேசத்தினூடாகவும் ஐச்சுருன் பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் 150 மீட்டர் அளவில் பின்வாங்கி இருப்பதாக லெபனான் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் நேற்றிரவு குறித்த பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 4 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மெரோனல் ராஸ் எல்லையிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து அதிரடியான கவசதிர் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து மெரோனல் ராஸ் எல்லை பிரதேசங்களிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய பின்வரிசை படைகளை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களிலே 2 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. அதே போன்று ஐச்சுருன் எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படையை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 4 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்து கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மர்கபா பிரதேசத்திலிருந்து முன்னேறி சலௌசா பிரதேசத்தை அடைந்திருந்தது. மேலும் சலௌசா பிரதேசத்திலிருந்து முன்னேறுவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் கடந்த 4 நாட்களாக குறித்த பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களின் விளைவாக நேற்றிரவு குறித்த பிரதேசத்திலே 100 மீட்டர் அளவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கியுள்ளது. சலௌசா பிரதேசத்திலிருந்து பின்வாங்கி தற்போது மர்கபா கிராமத்தினுடைய எல்லைகளில் நிலை கொண்டுள்ளது. மேலும் நேற்றிரவு குறித்த எல்லைகளிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 3 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கவசதிர் ஏவுகணைகளை பயன்படுத்தியும் நசிர் ஏவுகணைகளை பயன்படுத்தியும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கஃபர்கிலா பிரதேசத்திலிருந்து தேர்மிமாஸ் பிரதேசத்தினை அடைந்திருந்தது. மேலும் தேர்மிமாஸ் பிரதேசத்திலிருந்து லிச்சானி நதிக்கு அருகாமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் நகர்ந்து சென்றிருப்பதாகவும் குறித்த பிரதேசங்களிலே நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் லெபனானுடைய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 2 மாதங்கள் முடிவடைந்துள்ள நிலைமையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனானின் லிச்சானி நதியை தற்போது அடைந்துள்ளது. மேலும் தேர்மிமாஸ் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கலாயா பிரதேசத்தை அடைவதற்கு முயற்சி செய்கின்றது. ஆனால் குறித்த பிரதேசத்தினூடாக இன்னும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் முன்னேற முடியவில்லை. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹவுரா கிராமத்தை அடையாமலேயே மலை பிரதேசத்தினூடாக குறுக்கு வழிகளை பயன்படுத்தி தேர்மிமாஸ் பிரதேசத்தினை அடைந்துள்ளது. இதனால் தற்போது இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹவுரா கிராமத்தில் இருக்கக்கூடிய
கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா வீரர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறித்த பிரதேசத்தினூடாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொடரணிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று தேர்மிமாஸ் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராகவும் ஹிஸ்புல்லா வீரர்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். லிச்சானி நதிக்கு வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தும் லிச்சானி நதிக்கு தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்ச்சியான கவசதிர் பேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அல்மனார் ஊடகமானது உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் நேற்றிரவு குறித்த பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதல்களில் 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று காலையிலும் தேர்மிமாஸ் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 4 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை சுற்றி வளைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக முத்தமிட்டுள்ளார்கள். அடுத்து கியாம் பிரதேசத்திலும் உச்சகட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கியாம் கிராமத்தின் தெற்கு புறநகர் பிரதேசத்தையும் கிழக்கு புறநகர் பிரதேசத்தையும் அடைந்துள்ளது. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலும் இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு பிரதேசத்திலும் நிலை கொண்டுள்ளது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கியாமினுடைய தெற்கு பிரதேசத்தினூடாக முன்னேறுவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதன்போது ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளும் நுழைந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 5க்கும் அதிகமான கவசதிர் பேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது. மேலும் அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களிலும் 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக முத்தமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கியாமின் கிழக்கு பிரதேசத்தினூடாக முன்னேறியுள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்ச்சியான கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பகுதிகளினூடாக முன்னேற முடியாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கியாமினுடைய தெற்கு பிரதேசத்தினூடாகவும் கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் ஒரே நேரத்திலேயே தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 3 படைப்பிரிவினர் கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் 2 படைப்பிரிவினர் தெற்கு பிரதேசத்தினூடாகவும் நுழைந்து உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்காக களமிறங்கிய ஹிஸ்புல்லா வீரர்கள் குறித்த படைகளை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 28க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை குறித்த படைகளை இலக்கு வைத்து மேற்கொண்டுள்ளார்கள். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இப்படி ஒரு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருக்கவில்லை. ஆனால் நேற்றிரவு கியாமினுடைய தெற்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களிலே 28க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ட்ரோன் தாக்குதல்களில் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக முத்தமிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா வீரர்கள் குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து டசன் கணக்கான கவசதிர் பேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்களுக்கு மேலாக குறித்த பிரதேசத்திலே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றன. அத்தோடு இந்த தாக்குதல்கள் நடைபெற்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கோலானி படைப்பிரிவின் கட்டளை தளபதிக்கும் கோலானி படைப்பிரிவினுடைய சிப்பாய்களுக்கும் இடையிலான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டதாக அல்மனார் ஊடகம் செய்திகளை வெளியிட்டிருந்தது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கோலானி படைப்பிரிவினர் அவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய தொடர்புகளை இழந்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கோலானி படை சிப்பாய்கள் ஹிஸ்புல்லா இராணுவ வீரர்களால் பிடிபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தன. ஏனென்றால் குறித்த பிரதேசத்திலே கோலானி படைப்பிரிவு சிப்பாய்களுடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹனிபல் தாக்குதல் திட்டத்தினை ஆரம்பித்திருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பணைய கைதிகளாக பிடிபடக்கூடாது என்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. இருப்பினும் குறித்த பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பணைய கைதிகளாக பிடிபட்டுள்ளார்களா என்பது தொடர்பாக இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியிடப்படவில்லை. அத்தோடு 6 மணி நேரமாக நடைபெற்ற இந்த தாக்குதல்களில் 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் 60க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருக்கலாம் என்றும் அல்மனார் ஊடகம் தெரிவித்துள்ளது. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற 2வது லெபனான் போரை விட கியாம் பிரதேசத்திலே நேற்றிரவு நடைபெற்ற தாக்குதல்கள் உச்சக்கட்டத்தினை அடைந்துள்ளது என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 2006ஆம் ஆண்டு போரை விட உச்சக்கட்ட தாக்குதல்களை குறித்த பிரதேசத்திலே மேற்கொண்டுள்ளார்கள் என்றும் அல்மனார் ஊடகத்தினுடைய ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் இன்று காலையிலிருந்தும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் நசர் ஏவுகணை மற்றும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கியாம் கிராமத்திற்குள்ளே ஊடுருவ முடியவில்லை. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இலக்கம் 6 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜபீன் பிரதேசத்தை நோக்கி முன்னேறியுள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் 2 படைப்பிரிவுகளையும் இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கவசதிர் பேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று அல் பயாதா பிரதேசத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளன. அதே போன்று ஷமா பிரதேசத்திலும் சைர்ஹர்ஃபா பிரதேசத்திலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இன்று காலை 4 தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில்
கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக லெபனான் யுத்த காலத்திலே 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 60க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதல்களினால் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 40க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் நெட்சரின் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராகவும் போர் வாகனங்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்தில் 2 தரமான பொறிகளை வைத்துள்ளார்கள். இந்த பொறியிலே ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனம் வெடித்து சிதறியுள்ளது. அதேபோன்று உமர் அல் காசிம் படையினர் ஜபலியா கிழக்கு பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்த காலத்தில் 2 மெர்காவா போர் தங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.